மும்பையோட கெத்தா வின் பண்ணிட்டு சிஎஸ்கே எதுக்கு காம்பினேஷனை மாத்தினாங்கன்னா தெரியாது. சர்க்கரை பொங்கல்ல திடீர்னு உப்பை சேர்த்து ஐயோ அது நல்லா இல்ல கொஞ்சம் காரத்தையும் சேர்த்து சத்தே இல்லாத பொங்கலா வெளியே வந்திருக்கு சிஎஸ்கே காம்பினேஷன் இந்த மேட்சுக்கு. சரி அப்படின்னு சரி சர்ஃபராஸ் கானுக்கு பதிலாக உர்வில் பட்டேல் எடுத்து வந்திருக்கீங்க. நம்பர் 3ல ஒரு மாற்றம் தேவை நீங்க நினைச்சிருக்கீங்க. ஓகே, உர்வில் பட்டேலும் நல்ல யங்ஸ்டர், குட் கிரிக்கெட்டர். பட் நீங்க உர்வில் பட்டேல் அவுட் ஆன உடனே அவரை யாருக்கு பதிலாக ஆனீங்களோ அவரே அடுத்த பாலும் பேட்டிங் அனுப்புறீங்கன்னா என்ன சகோதர இந்த இம்பாக்ட் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பாக்டை பயன்படுத்துறதுக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பயன்படுத்துறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா மோரலஸ் ஃபிக்ஸ்டு. நீங்க செகண்ட் போலிங் போட போறீங்கன்னா யாரு போலிங்க்கு வரணும், ஆர் செகண்ட் பேட்டிங் ஆட போறீங்கன்னா யாரு வரணும்ன்ற ஒரு தெளிவு கேப்டன்ஸ்க்கு எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் இம்பாக்ட் ஆப்ஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ற மாதிரி ஐயோ இப்ப சிச்சுவேஷன் சரியில்லையா சீக்கிரம் இவர் உள்ள அனுப்புன்ற மாதிரி அப்படின்ற போது நீங்க 4வது ஓவரே எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றீங்க? சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நான் ஒரு பதிவுலேயே சொல்லிருப்பேன், இன்ஸ்டால நீங்க போய் பார்க்கலாம். என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப அர்லியா ஒரு இம்பாக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அவர் எய்தர் ஆல்ரவுண்டரா இருக்கணும். அதாவது நீங்க அனுப்புற நோக்கம் ஒரு பேட்டிங்காக அனுப்புறீங்க, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அவர் 2வது இன்னிங்ஸ்ல என்னால பயன்படுத்த முடியும் அப்படின்ற பிளேயர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்க அது பேக் ஃபயர் ஆச்சுன்னா அந்த இம்பாக்ட் ஆப்ஷனே அவுட்டுங்க. 25 for 2 தான், எஸ் பேட் ஸ்டார்ட் தான், 4th ஓவர். ஸோ வாட்டுங்க நீங்க இம்பாக்ட் பேட்டரை உள்ள அனுப்பும்போது மற்ற உட்காந்துருக்கிற பேட்டர்ஸ்க்கு நெகட்டிவான ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. 11ல ஆடுற அவங்கள நம்பாம இம்பாக்ட் ஆப்ஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. சர்ஃபராஸ் கான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆப்ஷனாவே இருந்திருக்க மாட்டார், அதை தாண்டி உள்ள அமைச்சிருக்கீங்க அப்படின்ற போது நீங்க ஒரு பேனிக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க. இங்க உட்கார்ந்துருவங்கள 2 மெசேஜ், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, உள்ள போய் பார்ட்னர்ஷிப் கொடுப்பீங்கன்றது. செகண்ட், இல்லப்பா இப்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்னு ஒரு உணர்வையும் கொடுத்துட்டீங்க மத்த பேட்டர்ஸ்க்கு. அங்க தேவை ஒரு பார்ட்னர்ஷிப் சகோ, அது ப்ரூவிஸோ இல்ல தூபையோ கொடுப்பாருன்னு நம்பிக்கை மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு கடைசி நேரத்துல ரொம்ப மோசமா போற 7 விக்கெட் 8 விக்கெட் குறைவான ரன் இருந்தா அப்ப நீங்க ஒரு பேட்டருக்கு போறது ஒரு நியாயமான விஷயமா இருக்குமே தவிர 25 for 2 4வது ஓவர்ல ஒரு பியூர் பேட்டர் இம்பாக்ட் ஆப்ஷன்னா உங்க பேட்டிங் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே ருத்ராஜ் சொன்னார் ஒரு 190 அடிச்சுன்னா நாங்க ஃபைட் பண்ணிருப்போம், ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட். நானும் நம்புறேன் 190. அந்த 30 ரன் வித்தியாசத்து ஜிடிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும். பட் அந்த 30 ரன் யாருமே அந்த பக்கம் வரல. மீண்டும் சஞ்சு சேட்டன் அழிச்சாதான் அந்த 200 பக்கமே போவோமான்ற நிலைமையை தயவு செஞ்சு மாத்துங்க சிஎஸ்கே. மத்த பேட்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிங்க. நான் நிஜமாக ஆயுஷ் மாத்திரை ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த பையன் பாத்தீங்கன்னா early விக்கெட் விழுந்தாலும் உள்ள வந்து அதற்கான ஒரு பேட்டிங்கை கொடுத்து சிஎஸ்கேல 2 பேர் தான் சகோ 200 தாண்டி இருக்காங்க. அதுல ஒருத்தான் அந்த ஆயுஷ் மாத்திரை. ஐ டெஃபினெட்லி மிஸ்ட் ஹிம். என்ன பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ருத்ராஜ் நல்லா தான் ஆடினார். அந்த பக்கம் சப்போர்ட்டே இல்ல. இங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரன் 30 ரன் ஷார்ட்டாவும் வந்துருச்சு, உங்க பவுலரையும் நீங்க எழுந்துட்டீங்க அப்படின்றதால சிஎஸ்கே பிரஷர்ல வந்தாங்க. பட் தொடர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணாம சிஎஸ்கே கரெக்டான காம்பினேஷன் ஆடிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் மாத்துறீங்க அப்படின்றத ஒரு கேள்வி தான் வருது. அந்த தவறை பண்ணாம சிஎஸ்கே தொடர்ந்து ஆடுறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.